இப்போ கல்தூன் நாடகம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அவரு வந்து அந்த பையன் ரோல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கல்தூன் நாடகத்துல அவருடைய கிளாஸ்மேட்ஸுங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆன்டகனிஸ்ட் அப்படி அந்த வில்லன் ரோல் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு ஆரம்பத்துல ஒரு வில்லனா பண்ணணும், வில்லனா வரணும்னு தான் ஆசை இருந்தது. சார் அவரே சொன்னது அதானே சார். அவரோட உருவத்துக்கு அதுதானே அவர் நினைக்க முடியும். ஒரு ஸ்டைல வரவழைச்சிட்டு வில்லனா இருந்தா நிறைய ஸ்டைல் பண்ணலாம். பின்னாடி சொல்ல போனா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஸ்டைல குறைச்சிக்கிட்டாரு. அவர் பண்ண ஸ்டைல்ல பாதி தான் அவர் படத்திலேயே காட்டிருப்பாரு. ஸ்பூன்லாம் தட்டி விட்டாருன்னா அப்படியே வாயில கவ்வாருங்க. சிகரெட் மட்டும் இல்ல, ஸ்பூனை தட்டினாரா அப்படியே ரோல் ஆகி வாயில போயிருங்க. அது ஜானி டைம்ல நான் தண்ணி போட மாட்டேன், அவர் சாப்பிடுவாரு. அவரு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் அவர் பண்ற ஸ்டைல் அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே பண்ணுவார் பாருங்க. அப்படியே 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனா கூட அவர் ரசிக்கிறதுக்கே தோணாது. யார் பேசினாலும் லிசன் பண்றது ஜாஸ்தியா. அது யாருன்னா அந்த ஆளுகிட்ட சரக்கு இருக்குதான்னு முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிட்டா தான் உட்கார வைப்பார். இல்லைன்னா 2 நிமிஷத்துல தட்டி கொடுத்து ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. எம்ஜிஆர் அளவுக்கு மாபெரும் வல்லல யாருமே தமிழ் சினிமாவில் இல்லை. ஆனா சைலண்டா தனக்கு உதவி பண்ணவங்கள எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 வந்து ரஜினிகாந்த். அவர் வந்து 6லிருந்து 60 வரை மாதிரி படங்கள் ஜாஸ்தி பண்ணணுங்கிறத நீங்க அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க. அதுல என்னன்னா அவரு நடிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் கூட அவரை வந்து விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுங்க. கமர்ஷியல் கதையா தான் சொல்லி அவரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க.